வெல்கம் டு அணுவின் உலகம். இன்னைக்கு வீடியோ வந்து எங்கள் வீட்டு ரோஸ் செடியோடு ஆரம்பிக்கலான்னு நினச்சேன். நல்லா சூப்பராக இருக்குல்லங்க. ரோசஸ் எல்லாமே நல்லா பூத்துருக்கு. இந்த செடியிலேருந்து இன்னும் ஒரு ரோஸ் கூட நான் பறிக்கவே இல்லைங்க. எவ்வளோ அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இதை பார்க்குறதுக்குன்னே நான் வருவேன். போன வாரம் பார்த்தீங்கன்னா செம்ம மழை எங்கள் ஊரில், அதனால் கார்டன் பக்கம் போகவே முடியல. இன்றைக்கி தான் கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு இருந்துச்சு. அதனால் வந்து பார்த்தா அவ்வளோ ரோஸ் பூத்து குலுங்கிக்கிட்டு இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆனால் எங்கள் கார்டனில் இன்னொரு ஒரு விஷயம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் இருக்கிற மரம் வந்து இந்த மலையில் வந்து கொஞ்சம் சாஞ்சு போச்சுங்க. அதோட பிரான்ச் ஒன்று வந்து முறிஞ்சு போயிருக்கு. அதனால் அதுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட்டுக்கு வந்து ஒரு போல் வாங்கிட்டு வந்திருக்காங்க வெங்கடேஷ். அதை தான் வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறாரு. வந்து குழியை போடுறாரு. அந்த குழிக்கு போடுறதுக்கு எக்யூப்மெண்ட் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. ஸோ யூஎஸில் தோட்டம் வச்சுருந்தா இதெல்லாம் வச்சுக்கிடுவாங்க. பார்த்தீங்களா அந்த பிரான்ச் எவ்வளோ பிஞ்சு போயிருக்கு அப்படின்னு. ஸோ இதை தான் வந்து நம்ம இப்போ பாதுகாக்க போகிறோம். என்ன பண்ண போகிறோன்னா, இந்த போலை வந்து பக்கத்தில் ஊனி இந்த போலில் வந்து அந்த மரத்தை வந்து கட்டி வைக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதோட சப்போர்ட்டில் வந்து மரம் நல்லா இருக்க ஆரம்பிச்சிடும். நல்லா வந்து ஹெல்த்தியாக இருக்கும். அதனால தான் இந்த போலை வந்து பக்கத்தில் நிப்பாட்டிகிட்டு இருக்கு. அதுலேயே வந்து வசதியாக ஹூக்காக இருக்குது. நம்ம வந்து நல்லா ஒவ்வொரு பிரான்ச்சாக கயரில் கட்டி நம்ம இழுத்து மாட்டி விட்டுறலாம். ஸோ அதுதான் எங்களோட பிளான். நேற்றே வந்து பார்த்தோம் இந்த மாதிரி ரொம்ப மோசமாக இருக்குது இந்த மரம் அப்படின்னு சொல்லிட்டு இது போய் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதையும் உங்க கூட காமிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா நம்ம தோட்டத்தில் இருக்கிற எல்லா செடி கொடி மரங்கள் எல்லாமே நம்மளோட பேபிஸ் தாங்க. ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா தாங்கவே முடியாது. அது மாதிரி தான் எனக்கு இந்த மரம்லாம் சாஞ்சிச்சுன்னா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். அதனால் வெங்கடேஷ் வந்து இதை நம்ம சரிப்படுத்திடலாமா, நீ ஒரி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அதை சரிப்படுத்திட்டு இருக்காரு. நல்லா கயரை வச்சு ஒவ்வொரு பிரான்ச்சாக வந்து கயரை வச்சு கட்டிகிட்டு இருக்காங்க. அதனால வந்து அது நல்லா வந்து சப்போர்ட்டில் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு கயிறு கொடுத்து கட்டியாச்சு. இப்போ நல்லா இழுக்கிறதுலேயே அது நல்லா வந்துருச்சு. மேலே வரைக்கும் வருது பார்த்தீங்களா. ஸோ நல்லா வந்துருச்சு. அதோட வந்து இந்த மரம் வந்து நிறைய பிரான்ச்சஸ் வந்து நிறைய இலை இருக்குது. அதுதான் வெயிட்டும் தாங்கலை. அதனால வெங்கடேஷ் வந்து என்ன சொன்னார்னா, நம்ம கொஞ்சம் பிரான்ச்சஸ் எல்லாம் கட் பண்ணி விட்றலாம். அப்போ வந்து உனக்கு நல்லா வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், அப்போ மரமுமே நல்லா இருக்கும் அப்படின்னு. ஸோ அதனால் லாஸ்ட்டாக வந்து இந்த எல்லாத்தையும் நல்லா கட்டி விட்டுட்டு இந்த பிரான்ச்சஸ் ஃபுல்லாக வந்து கொஞ்சம் கட் பண்ண போகிறோம். ஸோ கட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து நீட்டாக இருக்கும். ஸோ அந்த இப்போ தான் கட் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். அதுக்கும் வந்து ஒரு இது வச்சுருக்கோம், அந்த கட்டர் பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு, மரக்கிளையெல்லாம் கட் பண்ணுறதுக்கு. ஸோ நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் இருக்குதுங்க. இது மாதிரி இருக்கிறதுனால தான் நமக்கு ஈஸியாக இருக்குது. என்ன பிரச்சனைனாலும் நம்மளே பண்ணிடலாம். பாருங்கள் எல்லா பிரான்ச்சஸையும் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து இந்த கார்டனிங் வேலை நல்லா சூப்பராக பண்ணிட்டோம். கார்டன் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நம்ம கிச்சனுக்கு வந்தாச்சு. எப்பயுமே வீக்கெண்டில் எல்லா டப்பாவும் செக் பண்ணுவேன். காலியானதெல்லாம் நான் எடுத்து வைப்பேன். அதே மாதிரி இன்றைக்கி வந்து இட்லி பொடி வந்து ஆல்மோஸ்ட் டன் ஆயிடுச்சு. அதனால் காலையிலேயே பொடிக்கு வறுத்துட்டேன். இட்லி பொடியோட ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். பார்க்காதவங்க நீங்கள் பார்த்துக்கோங்க. என்னோட பொடி சூப்பர் டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து அந்த இட்லி பொடியில் எக்ஸ்ட்ராவாக நிலக்கடலையும் எள்ளும் சேர்த்துருக்கேங்க. பொதுவாக சேர்க்க மாட்டேன். இன்றைக்கி தான் வந்து அது ஒரு ட்விஸ்ட் வேரியேஷன் இருக்கட்டும் அப்படின்னு வந்து ஒரு 1/4 கப்பு நிலக்கடலையும் 1 டேபிள் ஸ்பூன் எள்ளும் எக்ஸ்ட்ராவாக சேர்த்தேன். நல்லா வாசனையாக இருந்துச்சு. இந்த இட்லி பொடியை வச்சு பொடி இட்லியும் நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணேன். பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ பொடி இட்லி இன்னொரு நாள் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு அப்புறம் ஒரு 2 o'clock வாக்கில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு ஸ்பாக்கு வந்திருக்கோம். பொதுவாக என் பசங்களோட சம்மரில் ஒரு தடவை வந்து இந்த ஸ்பாக்கு நான் கண்டிப்பாக வருவேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பெடிக்யூர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரிலாக்ஸ்டாக இருக்கும். நல்லா வந்து கால் மசாஜ் பண்ணி விடுவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். அதனால வந்து வந்தாச்சு. பசங்களையுமே நான் எப்பயுமே கூட்டிகிட்டு வருவேன். அவங்க பொதுவாகவே வந்து கைக்கு தான் போடுவாங்க, மெனிக்யூர் தான் பண்ணுவாங்க. இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கும் பெடிக்யூர் பண்ண கொடுத்துருக்கேன். ஸோ அவங்களும் என்ஜாய் பண்ண போகிறாங்க. ஏன்னா பசங்கள்லாம் பெருசாயிட்டாங்க இல்லையா. போன வருஷம் கோவிட்னால நாங்கள் எங்கேயுமே வரல. அதனால ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இன்றைக்கி தான் வந்திருக்கோம். ஸோ பிள்ளைங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. மம்மி வந்து நமக்கும் பெடிக்யூர்
சார் அலோவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஸோ எல்லாருமே நல்லா ரிலாக்ஸ்டாக என்ஜாய் பண்ணோங்க. இந்த இடம் வந்து நல்லா பீஸ்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். அவங்களோட செட்டப்பே பார்த்திங்களா எவ்வளோ அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஆம்பியன்ஸ்லாம் எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து எப்படி வந்து வச்சுருக்காங்க, என்ன மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க, இதெல்லாம் வந்து நான் எப்போயுமே எந்த கடைக்கு போனாலுமே நான் அப்சர்வ் பண்ணுவேன். அதே மாதிரி தான் இந்த ஸ்பாவுமே வந்து எப்படி அழகாக வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தேன். லைட்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு. அதே மாதிரி அந்த பிளான்ட்டுமே வந்து சூப்பராக வச்சுருக்காங்க. இந்த பிளான்ட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இன்டோர் பிளான்ட்டு. அதுக்கு வந்து எப்படி கீழே வேஸுமே சூப்பராக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. அதுக்கு மேலே என்னென்ன பெடிக்யூர் வந்து அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி நோட்ஸ் மாதிரி அழகாக வச்சுருக்காங்க. என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுவாங்க, அது எவ்வளோ நேரம் மசாஜ் பண்ணுவாங்க, அது எல்லாமே இருக்குங்க. இப்போ நான் வந்து லெமன் ஸ்பா எடுத்தேன் இல்லையா, என்னோட பெடிக்யூர் வந்து 55 மினிட்ஸு. மேலே பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், அந்த சாக்லேட் பவுல் பாருங்கள் எவ்வளோ வித்தியாசமாக இருக்குல்ல. அது பக்கத்தில் வந்து டிஷ்யூ பாக்ஸ்க்கு வேறு ஒரு அலங்காரம் பாசி வச்சுட்டு அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இது வந்து லக்கி பேம்போ, அதுவுமே அழகாக வந்து நல்லா வந்து நாட் போடுற மாதிரி அந்த பிளான்ட்டை அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்கங்க. சூப்பராக இருந்துச்சு ஆம்பியன்ஸ் எல்லாம் ரசிச்சுட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வால் ஃபுல்லாக வந்து கலர் நெயில் பாலிஷு. ஸோ எப்பயுமே வந்து நம்ம இந்த ஸ்பாக்கு வந்தோம்னா நமக்கு என்ன கலர் நெயில் பாலிஷ் வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணி கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுக்கணும். அவங்க அதையே நமக்கு போட்டு விடுவாங்க. இந்த நெயில் பாலிஷ் செலக்ட் பண்ணுறதுக்கே ஒரு 10 நிமிஷம் ஆகிடுங்க. ஏன்னா எவ்வளோ வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, மோர் தென் 200 கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நமக்குரிய ஸ்பெஷல் சேர் பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல. சேர் வந்து மசாஜ் சேரு. கீழே வந்து நம்ம காலுக்கு நல்லா சுடு தண்ணி கீழே வந்துட்டுருக்கோம். அவங்க வந்து நமக்கு நல்லா காலை வந்து மசாஜ் பண்ணிவிட்டு நல்லா நெயில் பாலிஷ் போட்டு விடுவாங்க. நெயில்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டு விடுவாங்க. ஸோ அந்த டேபிள்லேயுமே அவங்க வந்து வச்சுருக்காங்க என்னென்ன பெடிக்யூர் வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ நாங்கள் வந்து நல்லா 3 பேர் ஆளுக்கு ஒரு சேரில் உட்காந்து நல்லா மசாஜ் சேர் வேறு ரிமோட் கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு வசதியாக நம்ம பண்ணிக்கலாம் மசாஜ். ஸோ பிள்ளைங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இது அர்ச்சனாக்கு போட்டது. விரல் வந்து நெருக்கி இருக்கிறதுனால அந்த மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. எனக்குமே நான் முடிச்சுட்டேன் பாருங்கள். என் காலுமே அழகாக க்ளீன் நெயிலில் வந்து நல்லா க்ளீன் பண்ணி நல்லா நெயில் பாலிஷ் போட்டாச்சு. என்னோட கலர் இது தான். நானுமே வந்து முடிச்சிட்டேன். ஸ்ருதிக்கு தான் வந்து கால் முடிச்சாச்சு. கை வந்து அவளுக்கு வந்து நல்ல நீல நகமாக இருக்கும். ஸோ நல்லா அவளுக்கு ஷேப் பண்ணி விட்டு அழகாக வந்து நெயில் பாலிஷ் போட்டு விட்ருக்காங்க. அது காயறதுக்காண்டி கொஞ்சம் நேரம் வந்து அங்கே வைக்க சொல்லியிருக்காங்க. அங்கே வந்து நல்லா உங்களுக்கு வார்ம் ஏர் வரும் கைக்கு. ஸோ அதை தான் அவள் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா. அப்படியே வந்து எங்களோட மினி பெடிக்யூர் மெனிக்யூர் முடிச்சிட்டோம். ஸோ தர்ஷனாவோட கால் பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு. ஸோ இது மாதிரி வந்து நம்ம பசங்களுக்கு எப்பயாவது ட்ரீட் மாதிரி கொடுக்கலாங்க. அதுவும் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் இல்லை, ஸ்கூல் இயர். அதுவும் கொரோனா டைமில் வந்து அவங்க ரொம்பவே ரிமோட்டு ஹைப்ரிட்னு ஸ்ருதியுமே ரொம்ப கஷ்டப்பட்டா. தர்ஷனாவுமே அந்த மாதிரி தான் மாஸ்க் போட்டுட்டு எல்லா இடத்துக்கு போயிட்டு. அதனாலேயே அவங்கள வந்து நல்லா என்ஜாய் பண்ண வைக்கணும், ஹாப்பி ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணியாச்சு. ஸோ பசங்களும் ஹாப்பி, மாமும் ஹாப்பி. ஸோ அந்த மாதிரி டைம் வந்து சூப்பராக போயிடுச்சு. அடுத்து நான் என் பசங்களை எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னா கேரி லைப்ரரி கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இந்த லைப்ரரி வந்து எங்கள் டவுனில் இருக்க பப்ளிக் லைப்ரரி. பாருங்கள், மேக்ஸிமம் ஆக்குபன்சி 925 பீப்புள் போட்டிருக்காங்க. ஸோ கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து என் பசங்க போன செக்ஷன் மட்டும் உங்களுக்கு நான் கவர் பண்ணுறேன். லைப்ரரி வந்து மேக்ஸிமம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். யூஎஸில் இருந்தீங்கன்னா உங்கள் டவுனோட பப்ளிக் லைப்ரரியை நல்லா யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரீ தான். ஜஸ்ட் வந்து ஒரு லைப்ரரி கார்டு மட்டும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த கார்டை வச்சுட்டு நீங்கள் எப்போனாலும் லைப்ரரிக்கு வந்து புக்ஸ் எடுத்துக்கலாம். ஆனால் கரெக்டாக அந்த டைமுக்கு ரிட்டர்ன் பண்ணிடணும். ஸோ இப்போ நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம்னா லோயர் லெவல் ஆஃப் லைப்ரரி வந்திருக்கோம். இந்த ஏரியா வந்து சில்ட்ரன் செக்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு வேண்டிய புக்ஸு, ஆடியோ கேசட்ஸ், வீடியோ கேசட்ஸ் எல்லாமே இந்த செக்ஷனில் இருக்கும். என் பிள்ளைங்க வந்து பெருசாயிட்டாங்க, அதனால அந்த செக்ஷனுக்குள்ளே நான் போகல. நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா டீன் ஸ்பேஸ் அப்படின்னு ஒரு இடம் கொடுத்துருக்காங்கங்க. ஸோ டீன் பசங்களுக்கு என்ன மாதிரி புக்ஸ் ரீட் பண்ணலாம், அந்த மாதிரி புக்ஸு, அப்புறம் ஆடியோ டேப்ஸு எல்லாமே வந்து இந்த லெவலில் இருக்கும். ஸோ டீன் ஸ்பேஸில் வந்து மேக்ஸிமம் 20 கிட்ஸை வந்து அலோவ் பண்ணுறாங்க. நான் வந்து ஒரு சாட்டர்டே ஈவினிங் ஒரு 4:30 ஆகிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா யாருமே இல்லை அந்த டைமில் வந்து. அதனால் ஃப்ரீயாக இருந்துச்சு. ஸோ நல்லா உள்ளே வந்து உங்களுக்குமே வந்து நல்ல வீடியோ கவர் பண்ணியிருக்கேன். ஸோ எவ்வளோ புக்ஸ் இருக்குது பார்த்திங்களா. அந்த
இடமே எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னு. நல்லா வந்து சேரு டேபிள் எல்லாம் போட்டிருக்காங்க. பொதுவாக வந்து தர்ஷனா வந்து ஹை ஸ்கூல் படிக்கும்போது சாயங்காலம் இந்த லைப்ரரிக்கு வந்துடுவாங்க. ஏன்னா அவளோட ஒர்க்குக்கு வந்து புக் எடுத்து ரெஃபர் பண்ணி வாசிக்க வசதியாக இருக்கும். இப்போ வந்து சம்மர் டைம்னால பாருங்கள், சம்மர் ரீட்ஸ் டீன் புக் கிளப்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ வந்து இந்த கிளப்பில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அவங்களே வந்து அந்தந்த கிரேட் லெவலுக்கு புக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. லைப்ரரியே வந்து சஜஸ்ட் பண்ணும். நம்ம அந்த புக்ஸ் எடுத்து ரீட் பண்ணலாம், இல்லை பிள்ளைங்களுக்கு என்ன புக்கு பிடிக்குதோ அதை எடுத்தும் ரீட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ரீட் பண்ணிவிட்டு ரெவ்யூ எழுதுனாங்கன்னா, ஒரு 2-3 புக்கு ரெவ்யூ எழுதுனாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ புக்கு கொடுப்பாங்க. ஸோ பசங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காண்டி அதுக்காண்டியே பசங்க வந்து இந்த சம்மர் ரீட்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி நல்லா ஆக்டிவாக ரீடிங் பண்ணுவாங்க. ஸோ ரீடிங் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எவ்வளோ ரீட் பண்ணுறாங்களோ அவ்வளோ அவங்களுக்கு ஒக்காபுலரி இன்க்ரீஸ் ஆகும். அதோடு வந்து நிறைய கற்றுக்குவாங்க. நமக்கு தெரியாததெல்லாம் நம்ம பசங்க வந்து நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இந்த டேபிளில் வந்து என்ன வச்சுருக்காங்கன்னா, ஜூன் இஸ் ப்ரைட் மந்த். ஆக்சுவலாக வந்து ஜூலை வந்துருச்சு, ஆனால் வந்து ஜூனுக்குரிய அரேஞ்ச்மெண்ட்டை வந்து இன்னும் எடுக்கலை. ஸோ அந்தந்த மந்த்துக்கு வந்து அவங்க ஒரு தீம் வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி புக்ஸை வந்து டிஸ்பிளேயில் வைக்கிறாங்க. ஸோ இது எதுக்காண்டி பண்ணுறாங்க அப்படின்னா, பசங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். டிஃப்ரெண்ட் ஆத்தர்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. இல்லைனா அவங்களுக்கு தெரிஞ்ச ஆத்தர் தான் போய் எடுப்பாங்க இல்லையா. ஸோ அதுக்காண்டியே வந்து அவங்க இந்த மாதிரி டிஸ்பிளே வைக்கிறாங்கங்க. அப்புறம் இந்த செக்ஷன் வந்து நான் ஃபிக்ஷன் கிராஃபிக்ஸு, இந்த கார்ட்டூன் மாதிரி கிராஃபிக் நாவல்ஸு அது எல்லாமே இந்த செக்ஷனில் வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்த செக்ஷன் வந்து நான் ஃபிக்ஷன் புக்ஸாக வச்சுருக்காங்கங்க. நிறையா வந்து நல்ல புக்ஸ் எல்லாம் வந்து டேபிளில் டிஸ்பிளே மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ பிள்ளைங்க வந்து அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கூட போய் எடுக்கலாம். அடுத்து வந்து நோட்டீஸ் போர்டு. லைப்ரரி போனீங்கன்னா கண்டிப்பாக நோட்டீஸ் போர்டு எப்பயுமே போய் பாருங்கள். உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இருக்கும். நிறைய வாலண்டியரிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். அப்புறம் யாராவது டியூட்டர் பண்ணுறாங்கன்னா அவங்களோட இன்ஃபர்மேஷனுமே போட்டிருப்பாங்க. இப்போ ஏதாவது உங்களுக்கு டியூட்டரிங் வேணும் பசங்களுக்கு அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணலாம். பாருங்கள், கிராடில்ஸ் டு கிரையான்ஸ் வந்து நம்ம வாலண்டியர் பண்ணுற இடையா. ஸோ அவங்க வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க வாலண்டியர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் புக் ரீட்ஸு, லைப்ரரியில் ஏதாவது ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ் நடந்ததுன்னா அதுவுமே அங்கே போட்டிருப்பாங்க. ஸோ எப்போயுமே நோட்டீஸ் போர்டு வந்து கண்டிப்பாக பார்க்கணும். அடுத்து வந்து இந்த செக்ஷன் ஸ்ருதியும் தர்ஷனாவும் இருக்காங்க பாருங்கள். அந்த செக்ஷன் வந்து ஃபிக்ஷன் புக்ஸு, எல்லாமே வந்து ஃபிக்ஷன் புக்ஸு. ஸோ 2 பேருமே என்ன புக்கு செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் பாருங்கள், அங்கே வந்து கம்ப்யூட்டர்ஸ்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. அங்கே வந்து பிள்ளைங்க வந்து அங்கேயே யூஸ் பண்ணலாம், கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பிரிண்டருமே யூஸ் பண்ணலாம் லைப்ரரியில். ஸோ எல்லாமே வந்து பிள்ளைங்களுக்கு நல்ல வசதியாக இருக்கும். ஸோ ஃபிக்ஷன் புக்ஸே வந்து எப்படி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, நிறையா இருக்குது. இந்த செக்ஷனில் மட்டுமே ஒரு 10,000 to 15,000 புக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ புக் வெரைட்டிஸ் இருக்குது. நான் அதான் கேட்பேன் பாப்பாட்ட, எப்படி டிசைட் பண்ணுவீங்க எந்த புக் எடுக்கணும் அப்படின்னு. அப்போ அவள் என்ன சொன்னான்னா, மம்மி முதலே ஆத்தர் செலக்ட் பண்ணிட்டு வந்துடுவேன், அப்புறம் அந்த ஆத்தரோட புக்ஸை பார்த்து அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணி எடுப்பேன் அப்படின்னு சொல்லிச்சுங்க. ஸோ ஸ்ருதி வந்து ஆல்ரெடி எடுத்துட்டா, 2 புக்கு தான் எடுத்திருக்கா. இப்போ வந்து செக் அவுட் பண்ண போகிறோம். இதுதான் லைப்ரரி கார்டு, நம்ம செக் அவுட் பண்ணலாம். ஒவ்வொரு புக்குக்குமே பார் கோட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளோட லைப்ரரி கார்டு நம்பரில் அந்த புக்கு வந்து ஏறிடும். நம்ம ஸ்கேன் பண்ணும்போது புக்கோட நேமும் ஆத்தர் பேரும் அதில் இருக்கும். அதே மாதிரி எத்தனை நாளுக்கு வந்து நீங்கள் இந்த புக்கை வச்சுக்கலாம் அப்படின்னும் சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு வந்து 3 வீக்ஸ்க்கு படித்து முடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் அடுத்து வந்து ரெனியூவல் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 3 வீக்ஸ் கொடுப்பாங்க. இப்போ சப்போஸ் அந்த புக்கு வந்து ஹை டிமாண்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ ரெனியூவல் பண்ண விடாது. ஸோ அந்த மாதிரி ஹை டிமாண்ட் புக் எடுத்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ணுற வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் லைப்ரரியை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களுமே யூஎஸில் இருக்கிறவங்களாக இருந்தால் நல்லா யூஸ் பண்ணுங்கள். ஸோ பசங்களுக்கு வந்து நல்ல புக்ஸ் எடுத்தாச்சு. இப்போ வீட்டுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், ஈவினிங்க்கு அவங்களுக்கு வந்து நல்லா பசி வந்துருச்சு. ஸோ குக்கீஸ் கேட்டாங்க. குக்கீஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. ஸோ உங்களுக்கு வந்து குக்கியோட டீட்டெயில் ரெசிபி வந்து சம் அதர் டே கொடுக்குறேன். ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்லேருந்து எடுக்கலை, ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ ஸ்பீடாக வந்து பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து சாக்லேட் சிப் குக்கீஸ் பண்ணுறேன் நான். ஸோ சாக்லேட் சிப் வந்து நான் ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தேங்க. செமி ஸ்வீட்டும் மில்க் சாக்லேட்டும் இருந்துச்சு என்கிட்ட. ஸோ அதை வச்சு பண்ணியாச்சு. பாருங்கள், நல்லா பிசைஞ்சிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஆக்சுவலாக ஃப்ரீசரில் ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தேன். அப்போ வந்து சூப்பராக வரும். நீங்கள் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சுட்டு இப்போ எடுத்திருக்கேன். நல்லா சில்லுன்னு இருக்குது. ஸோ
நம்ம இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி அந்த நம்மளோட பேக்கிங் ட்ரேயில் வச்சிடலாம். வச்சுட்டு பேக் பண்ணிங்கன்னா ஒரு பேக்கிங் டைம் வந்து 7 to 8 minutes தாங்க. 375 degree Fahrenheit ப்ரீ ஹீட் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து 7 to 8 minutesல வந்து குக்கி ரெடி ஆகிடும். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த குக்கி செய்கிறதுக்கு ஒரு ½ an hour தான் ஆயிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நல்லா வந்து இந்த சாக்லேட் சிப் குக்கீஸ் வந்து நல்ல மில்கில் வந்து முக்கி என் பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்காண்டி எனக்கு ஸ்பெஷல் ட்ரீட் அது பண்ணியாச்சு. ஸோ அன்றைக்கி டே ஃபுல்லாக வந்து பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்பெண்ட் பண்ணேன். ஸோ எப்போயுமே வீக்கெண்டில் வந்து அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் ஜாஸ்தி கொடுப்பேன். ஏன்னா ஒர்க்கிங் டேஸில் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல இல்லையா, அதனால தான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் என்னென்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணோம், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். உங்களை இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, stay happy, enjoy your life. Bye.